18 தர்பார் வந்துட்டாயா மக்களே, ராத்திரி ஆனா நல்லா சாப்பிட்டு போட்டு தூங்க போற நேரத்துல ஒரு தர்பார்ல பல விஷயங்களை பார்த்துட்டு படுத்தா நம்ம கனவுல அதெல்லாம் அப்படியே மெமரியா நிக்குமே அப்படின்ற ஐடியாவுல தர்பார்ல ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காக கொண்டு வந்து வச்சிருக்கோம். வாங்க மலமலன்னு என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டு போய் படுத்துருவோம். சரியா? சீனுப்பு ஒரு 70 வயசை தாண்டின ஆளுங்க ஊரா ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்த ஆளுகள்லாம் ஒன்று சேர்ந்து வாங்க நம்ம ரீயூனியனுக்கு போய் அங்கே போய் பாடம் எடுக்க சொல்லி அந்த வாத்தியாரை நொங்கெடுப்போம் சொல்லி அங்கே போய் உள்ளேடம்மா உள்ளேடையா உள்ளேடப்பான்னு வயசான காலத்தில் அந்த வாத்தியாரையும் கூட்டு வந்து எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. கோயம்புத்தூர் தான் இது ஊராக நடந்திருக்கு. தண்டபாணி, செல்வத்தம்பி, சுப்பிரமணியன், எழுதி போட்ட கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்களா? இருங்க, இப்போதானே வந்திருக்கிறோம் கிளாஸ் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். வீட்டு பாடம் எழுதிட்டு வரலினா உங்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன், பெரம்பல் அடிப்பேன், முட்டி போட வைப்பேன். ஏழாவே வரீங்க. நாளையிலேருந்து இப்படி எல்லாம் தவிர்க்க முடியாமல் சொல்லக்கூடாதுங்க. நேரமே வரணும் ஸ்கூலுக்கு. இன்னைக்கு நாம இப்ப போறது கவுண்டருக்குள்ள நேர சட்டமன்றத்துக்குள்ள நேரம் போனா தங்கம் தென்னரசையா மைக்க பிடிச்சுக்கிட்டு ஐயா தங்கமணி ஐயா நீங்க ஒரு கணக்கை போட்டு சொல்லுதியே, ஆனா பாருங்க உங்க கணக்கு வேற மாதிரி இருக்கு, உங்களுக்கு வேற யாரோ கணக்கு போட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது நல்லா இல்லைன்னு லேசா சொல்லி விட்டாரலாம். நீங்கள் கூட்டல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுவும் வேறு எங்கோ ஒருவர் உட்கார்ந்து உங்களுடைய தொண்டர்களுடைய எதிர்காலம், உங்களுடைய அணுகாவினுடைய எதிர்காலத்தை எல்லாம் காலத்திலே நீர்த்து போகச் செய்யக்கூடிய அளவிற்கு சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அண்ணன் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன், இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விட்டதைப் போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக் கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை அன்பின் காரணமாக இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள். அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். இப்படி தங்கமணி ஐயா சொன்னோன்னே எடப்பாடி ஐயாவுக்கு ஏகத்துக்கும் கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. உங்க பட்ஜெட் கணக்கு மட்டும் பாருங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிற கணக்கை எட்டி பார்க்காதீங்க, அதை பூரா நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி புட்டு பொசுக்கணும் அடிட்டார்லாம். கணக்கு பத்தி நிதி அமைச்சர் சொன்னார். ஏன்னா கணக்கு தானே அவருடைய முக்கிய பங்கு, பட்ஜெட்ல கணக்கு தானே முக்கியம். ஆகவே பட்ஜெட் கணக்கை சரியா செயல்படுத்துங்க. எங்க கணக்கு நாங்க பாத்துக்கிறோம். எங்க கணக்கு நாங்க எப்படி பார்ப்போம் எங்களுக்கு தெரியும். ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுதுதான். எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை, இல்லைங்களா? எங்கள் கணக்கை நாங்க பார்த்துக்கிறோம். அதை எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும். அதோட நீங்க எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது என்று சற்று எண்ணி பார்க்க வேண்டும். ஆடு நினைக்கிறது ஓனாய் அழுதுதான். அது மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது கட்சியில, அப்பொழுது பாதுகாப்பு, எங்களுடைய கட்சி அலுவலகம் தாக்கப்படும், எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று காவல் நிலையத்தில் சென்று எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் புகார் கொடுத்தாங்க. புகார் பதிவு பண்ணிட்டாங்க, பாதுகாக்கலையே. அடுத்து தங்கம் தென்னரசையா இன்னொரு விஷயத்தையும் சட்டப்பேரவையில் அப்படியே நைஸா சொல்லி விட்டார். என்னன்னா, இந்த அதிமுக பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம வானதி அக்கா சிரிச்சுட்டே இருப்பா. அவளுக்கு அக்கா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்தா ரெண்டு பேரும் கூட்டணியே சரண் வந்துட்டா. அவளுக்கு பூனை குட்டி சடக்குன்னு வெளியில் வச்சு கிண்டல் பண்ண உடனே அவிய நேரம் வெளியில் வந்து பதில் சொல்லுதாங்க. அவிய கூட்டணிக்குள்ளதான் இனமோ இருக்கு அவளுக்கு சலசலப்பு. அதனாலதான் இந்த பக்கம் பாய்தாரு தங்கம் தென்னரசனு யாட்டிக்கு பூட்டி எதுகைக்கு போனையா சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி கணக்குகள் அப்படின்னு வருகின்ற பொழுது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பதற்றம் என்பது எதனால வருது? எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருவேளை ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம கணக்கு தப்பா போகுமோ அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க மத்தவங்களோட கணக்கு பத்தி இப்ப அதிகமா கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. உங்களோட பலம்
உங்களோட ஆதரவு, மக்கள் ஆதரவு எல்லாம் சரியா இருந்தனா அந்த கணக்கு எல்லாமே உங்களோட கணக்கு சரியா இருக்கும். நீங்க ஏன் மத்தவங்க கணக்கை பத்தி யோசிக்கிறீங்கன்னா, ஏன்னா உங்களால உங்க ஆதரவு கணக்கு போட முடியலங்கிறதா யதார்த்தம். அக்காவுக்கு இன்னொரு மன வருத்தம் ஏகப்பட்டது இருக்கு. மத்திய அரசை குறை சொல்லிக்கிட்டே இருக்கே, ஆனா பாருங்க இங்க இந்த அங்க ஆள் இல்ல, இங்க ஆள் இல்ல, ஆள் பற்றாக்குறை அது இதுன்னு இருக்கு. இதை பூரா சரி பண்ண மாட்டீங்கல்ல, ஆனா மத்திய அரசை மட்டும் முக்காடு ஓட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு கோவத்தை லேசா கண்ட்ரோல் பண்ணி சொல்லியிருக்காங்க. செவிலியர்களாகட்டும், டாக்டரா இருக்கட்டும், ஆசிரியர்களா இருக்கட்டும், வருவாய்த்துறை ஊழியர்களாக இருக்கட்டும், அல்லது இபி டிபார்ட்மெண்ட் மின்சாரத்துறை ஊழியர்களா இருக்கட்டும், எல்லா துறைகளிலேயும் ஆட்கள் பற்றாக்குறை, அரசு ஊழியர் பற்றாக்குறை என்பது மிக அதிக அளவில் இருக்கிறது. அதை பற்றி 1% கூட இந்த நிதிநிலை அறிக்கையில எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சில உதாரணங்கள் எங்களால சொல்ல முடியும். அதனால் நிதிநிலை அறிக்கையில் அமைச்சருடைய தமிழும் பக்தியும் கலந்த அவருடைய உரையை ரசித்தோம். ஆனால் அதை தாண்டி மாநிலத்தினுடைய வளர்ச்சி தொடர்பாக தொலைநோக்கு பார்வையோடு தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தையை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் பேச்சாக இன்றைய பதிலுரை இருந்தது. அவருடைய முழுமையான பதிலுரையை பார்த்தீங்கன்னு சொன்னா திரும்ப திரும்ப அவர்களுடைய நிர்வாக திறமையின்மைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி உதவி இல்லை என்பதுதான் ஒரே பதிலாக இருக்கிறது. அதுக்கு நான் ஏற்கனவே என்னோட உரையில கூட குறிப்பிட்ட சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமோ இல்ல மத்ததோ எதிலேயுமே கான்ஸ்டிடியூஷன்ல நிதி கமிஷனோட அவர்களுடைய அந்த உத்தரவுக்கு ஏற்பத்தான் நமக்கு நிதி பகிர்வு வருகிறது. நிதி கமிஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டா அரசாங்கம் அந்த பாடி கொடுக்கக்கூடிய அந்த ஷேர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும். அதனால் இவர்கள் செயல்படுத்தாமல் இருப்பதற்கு மத்திய அரசை குறை காட்டியும் அவர்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு ஏதோ தாங்களே எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டு அது தங்களுடைய திறமையால வந்தது மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம எடப்பாடி ஐயா நம்ம வானதி அக்காவுக்கு லேஜா சப்போர்ட் பண்ணுதாவில்ல. என்ன சப்போர்ட் பண்ணுதாவுன்னா, நானும் இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன் ஆட்சிக்கு வந்தோன்னா கடனை தீர்த்துருவோம், வேலை வாய்ப்பை பெருக்கும் சொன்னா ஒன்னையும் காணும், ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கிவிட்டாங்களா. என்னத்தை செய்ய ஒன்றும் பண்ண முடியலன்னு ஐயாவும் ஆதங்கத்தை லேசா எடுத்து அப்படியே பக்கத்தில் வச்சிருக்காரு. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கடனை படிப்படியாக குறைக்கப்படும், வருவாய் படிப்படியாக உயர்த்தப்படும் என்ற கருத்தை எல்லாம் தெரிவித்து இதற்காக நிதி மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவிலே நிபுணர்கள் எல்லாம் இடம்பெற செய்து நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தேர்தல் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டார்கள். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் நிபுணர்களும் இடம்பெற்றார்கள். ஆனால் அந்த நிபுணர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த 4 ஆண்டு காலத்தில் என்ன அறிக்கை அரசுக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள், நிதி மேலாண்மை சம்பந்தமாக அவருடைய அறிக்கையின்படி இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, இதனால் கடன் குறைந்திருக்கின்றதா என்ற செய்தி எதுவும் இல்லை. அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டபோதும் அதற்கும் இதுவரை இந்த அரசிடம் எவ்வித பதிலும் வரவில்லை, எவ்வித வெள்ளை அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. ஆனால் இந்த நிதி மேலாண்மை குழு அமைத்த பிறகுதான் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் இந்த குழு அமைக்கப்பட்ட இந்த அரசுடைய சாதனையாக பார்க்கப்படுகிறது. செந்தமிழர் அண்ணன் சீமான் ஒன்று பேசினாருங்க. ஐயா என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சுட்டு போனாலும் அதை பற்றி எனக்கு கேவலையே கிடையாது. அவர் ரசிகர் நோக்கி சருன்னு வராரு, நான் தொண்டர்களை நோக்கி டருன்னு வரேன். ஆக மொத்தத்தில் நான் தான், அவர் தான், நீங்கள் தான் அப்படியே ஒரு எதுகை முனைகை எடுத்து விட்டாரு பாருங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் கிருகிருன்னு ஆகி போச்சு. இப்போ நீங்கள் கேட்குறது இப்போ இவங்களுக்கு தெரியுது, அங்கே இருக்கிறவங்க தெரியுது, மக்களுக்கு தெரியுதுன்னா அவங்க தான் முடிவெடுக்கணும். நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் ரசிகர்களை சந்தித்து கட்சி ஆரம்பிக்கிறது ஒன்று, மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனையிலிருந்து வர்றது ஒன்று. இப்போ நாங்கள் மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனையிலிருந்து வர்றோம். ரசிகர்கள் எங்கள் அண்ணன் கமலஹாசனோ ஐயா விஜயகாந்தோ தம்பி விஜயோ ரசிகர்களை சந்தித்து வராங்க. சீமான் ரசிகர்களை சந்திக்கிறார் அப்படின்னு நீங்கள் போடல, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அண்ணன் கமலஹாசன் அவர்கள் ரசிகர்களை சந்திக்கிறார், ஐயா விஜயகாந்த் தன் ரசிகர்களை சந்திக்கிறார் அப்படின்னு தம்பி விஜய்க்கும் போட்டீங்க, ரசிகர்களை சந்திக்கிறாரு. நான் அந்த அரசியல்களை போக விரும்பலை, அது என் தம்பியுடைய சுதந்திரமான முடிவு.
அவருடைய பாதை வேற, எங்களுடைய பாதை வேற. அது எடுபடுது படல, கவலைப்பட வேண்டியது அவரு. அடுத்து பாருங்க, ஒரு பிரபல இயக்குனர் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணி எடுத்து சுத்தியில வச்சு நங்கு நடிச்சிருக்கிறாரு. சேலத்துல படம் எடுத்தா ஓடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுதாவே. அதுக்காகத்தான் நான் மாமன்னம் படத்தை சேலத்தில் எடுத்த. எப்படி ஓடிச்சு பார்த்தீங்களா? வெற்றி தோல்வியை யாரும் தீர்மானிக்க முடியாது, நம்மளுடைய கடின உழைப்பு மட்டும்தான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாரி செல்வராஜ். சார் விஷயம் தெரியுமா, சேலத்தில் படம் எடுத்தா ஓடாதான், சேலத்தில் படம் எடுத்தா ஓடாதுன்னு புரியல எனக்கு அப்படின்னு. இல்லை அப்படிதான் சொல்கிறாங்க சார், ரொம்ப நாளாச்சு சேலத்தில் படம் முடியும். உதய் சார் நான் தான் சொன்னேன் சார், படம் சேலத்தில் சார், நீங்கள் திருநெல்வேலி தான் எடுப்பீங்கன்னா சேலம் அப்படின்னு. இல்லை சார் எடுப்பேன் சார், ஏதோ சேலத்தில் படம் எடுத்தா ஓடாதான் சார் அப்படின்னாரு. போங்க சார் பார்ப்போம் சார் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக எனக்கு அப்போவே ஒரு நம்பிக்கை. வெற்றி அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, நம்பர்ஸ் இல்லை, காசு சம்பாதிக்கிறது இல்லை. இது நல்ல படம்னு சொல்லிட்டு அது சக்ஸஸ் தான். அடுத்து வேலூர்ல பாருங்க, வெயில் தகதகன்னு அடிக்குது, காளைகள் அதை விட சீறி பாயுது. பாருங்க இந்த காளை விடுது, அதை எருது விடுற போட்டி இருக்கலாம் வேலூர்ல நடத்திருக்காங்க. எத்தா தண்டி எருமைகள்லாம் ஓடுது அப்படின்னு வாக்கிடா, எருதுகள்லாம் ஓடத்தாங்க செய்யும், பிடிக்கத்தான் தெம்பு வேணும். காரைக்குடியில் ஒரு மீன்பிடி திருவிழா வச்சிருக்காங்க. ஏன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமே மச்சிரன் சித்தப்பன் சிறுபப்பன் எல்லாரும் வந்து கச்சை வலைகிலன் போட்டு மீனை லவக்குன்னு பிடிச்சி சுட்டு சாப்பிடுங்க ஐயா போங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீன் பிடிக்கிறதுல இருக்கிற ஒத்துமை இருக்கிறா, அதுதான் சொர்க்கம். இப்போ நாம நேரம் என்ன பண்ணுறோம், உஷாருக்குள்ளே போகிறோம். எப்பயுமே நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ரெஸ்ட்டு ஓய்வுங்கிறது ரொம்ப அவசியம் தேவைப்படுது. ராமநாதத்துலேருந்து சாமி கிமி கும்பிட்டு ஒரு வண்டியில் எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருக்காங்க. வண்டி ஓட்டினவர் கொஞ்சம் அசந்து தூங்கியிருப்பார் போல் இருக்கு. ரோட்டு வாரத்தமாக காரை கவுத்துட்டு பறக்குன்னு விட்டார். அதாவது அங்கே இருக்க உள்ள ஓடி வந்து எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டாங்க. தூக்கம் வருதுன்னு நினச்சிட்டீங்கனாலே போதும், வண்டியை ஏதாவது ஒரு இணலில் ஓட்டு பாயை விரித்து மட்டப்பலாக படுத்துற வேண்டிதான். தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் வண்டி ஓட்டுங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. எந்த உலகத்தையும் நீங்கள் மாற்ற போகிறதில்ல. தயவு செஞ்சு தூங்கிருங்க. முட்டை போல போச்சு, ஆனால் முள்ளா இருக்கு. வண்டி எடுக்கும்போது முன்னையும் பின்னையும் கவனமாக இருக்கணும். அது பெரிய வண்டி தண்டி வண்டியெல்லாம் எடுக்கும்போது முன்ன பின்னாடி சுற்றி வரணும் டிரைவர் மாருங்க. ஒரு பாட்டியம்மா அப்படி போயிருந்துருக்காங்க, வண்டி நிற்கிதுலாம் அப்படி வாரமாக பெருன்னு போயிருந்துருக்காங்க. இங்கே உள்ளே இருக்க டிக்கெட்லாம் ரைட் அப்படின்னு விசில் அடித்தோடனே முன்னாடி உடனே பாட்டியை பார்க்கலவங்களுக்கு சரட்டு ஏற்றி விட்டா. பாவம் பாட்டி அப்படிதான். தயவு செஞ்சு இந்த வண்டி பெரிய வண்டி எடுக்கவுங்க உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் ஓகே, ஆனால் வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு தடவை சுற்றி பார்த்துருங்க. முக்கா 3 வாட்டி சுற்றி பாருங்க. அடுத்து பாருங்க, உத்தரப்பிரதேசத்தில் அம்ரோகான்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த ஐயா தெய்வமே இன்னைக்கு நல்லபடியாக வியாபாரம் நடக்கணும்டா சாமி அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே கடையை திறந்துருக்காரு. ஒரு செல்போன் கடையை திறந்துட்டு உள்ளே போய் எதாவது எடுக்க போயிருப்பார். அவளுக்கு ஒரு தம்பி அப்படி கூட வந்திருக்கான். என்ன கடை ரொம்ப நேரமாக திறந்துருக்கு, நாம போய் ஆதரவு கொடுப்போம் சொல்லி ஏறி குச்சி அவன் கைக்கு ட்ரௌசருக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் அள்ளி போட்டு கிளம்பி போயிட்டான். அது வரைக்கும் கடைக்கார் வெளியே வரல, உள்ள பெரிய பூசையாக பண்ணியிருப்பார் அவளுக்கு. வந்தீங்களா இல்லைன்னா
புதுசாக இருக்கிற பணக்கட்டை தூக்கிட்டு போக வந்தீங்களான்னு கேட்குற மாதிரி ஆகி போச்சு. அதே ஊப்பியில் ஒரு புத்தக கடையில் என்ன பண்ணிருக்காரு, ஒரு புத்தகம் வச்சிருக்காரு. 2 பிள்ளைக்கார போட்டு அங்கிள் புத்தகம் வேணும், இந்த புத்தகம் வேணும், அந்த புத்தகம் வேணும், வாமா நல்லா படிச்சு பெரிய ஆகணும்னு சொல்லி அவர் புத்தகத்தில் எடுத்து கட்டி உள்ள போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளவே இருக்காரு. சடக்குன்னு காயை எடுத்துட்டு ஒடியே விரிச்சுங்க. ஏத்தா புத்தகம் வாங்குற வர்ற வரியா ஆட்டையை போட வர்றது கொஞ்சம் அக்க போரா வண்டிய நீங்க. அடுத்து பாருங்க, ஐயா நோட்டை தூக்கிட்டு ஓடுதா அப்படின்ற மாதிரியான இருக்குல்ல, அந்த மக்கள் அங்கே வாங்கணும் கூப்பிட்டு நாளைக்கு ஐபிஎல் ஆரம்பிக்கி, இந்த வட்டம் யாரை ஐபிஎல் கப்பை அடிப்பா அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். இந்த டிக்கெட்டை உடனே விற்று போச்சுன்னு சொன்னால அதே மாதிரி பதிலையும் சரட்டுன்னு விடுதாக. டைம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 7 ஹோம் மேட்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து 3 ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க. சேப்பாக்கினாலே ஸ்பின் ட்ராக் தான். சிஎஸ்கே லாஸ்ட் மேக்ஸிமம் 1 வருஷம் விட்டுட்டாங்கன்னாலும் அடுத்த வருஷம் வந்து பேக் டு பேக் அவங்க பின்னாடி வந்துட்டு கப் அடிச்சுட்டே இருக்காங்க. அஸ்வின் வந்து நமக்கு ஒரு க்ரூஷியல் ரோலை வந்து ப்ளே பண்ணி 6வது கப்பை வந்து சென்னை தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்போம். லாஸ்ட் இயர் வந்து சுட்டி குழந்தை சாம் கரன் வந்ததுக்கப்புறம் தான் வெறியாக வந்தது எனக்கு. இப்போ சின்ன தலை சிஎஸ்கே ஒரு மாதிரி குதூகலமாக இருக்க போகுது. இந்த வருஷம் ஐபிஎல்ல சிஎஸ்கே இல்லைன்னா மும்பை இந்தியன்ஸ்ல தான் ஜெயிப்பாங்க. இந்த டைம் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணுறோம். பவுலிங்கில் வந்து ஹேசல்வுட் வந்திருக்காரு, அதே மாதிரி புவனேஸ்வர் குமார் வந்திருக்காரு. அதே மாதிரி பேட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்திருக்காங்க. ஜிதேஷ் சர்மா வந்திருக்காங்க, ஜாக்கப் பெத்தல், அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க தான் ஒரு கோர் டீம் செட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்கில் வந்து அபிஷேக் சர்மா அதிக ரன் அடிப்பாங்கன்னு தோணுது. பேட்டிங்கில் வந்து ரோஹித் சர்மா கலக்குவார், பவுலிங்கில் வந்து மும்ரா நல்லா செய்வார் எதிர்பார்த்தோடு இருக்கும். விராட் கோலி படுற கஷ்டத்துக்கு அவர் இந்தியா டீமுக்கு கப்பு நல்லா அடிச்சு கொடுக்காரு. பேட்டிங்லாம் நல்லா பண்ணுறாரு. இந்தியாவுக்கு எப்பெல்லாம் ரன் தேவை அப்போலாம் அவர் அடிக்கிறனால இந்த வருஷம் எனக்கு ஆர்சிபி கப் அடிக்கணும் என்னோட ஆசை. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டணும்னு நினைக்கக்கூடாது. இந்த டைம் கப்பாக ஆர்சிபி அடிக்கணும். ஆர்சிபி தான் இந்த வட்டம் கப் அடிக்கும். விராட் கோலி ஃபேனாக சொல்கிறேன், தடவை கண்டிப்பாக கப் அடிச்சுருவாங்க நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஆர்சிபி வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த வருஷம் வந்து ஆர்சிபி தான் கப் அடிக்கும்னு நினைக்கிறேன். கோலி பிடிக்கும், ஆனால் ஆரஞ்சு கேப் கோலி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நம்மளோட எதிர்பார்ப்பு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். கண்டிப்பாக சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். கண்டிப்பாக சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். சிஎஸ்கே தான் கண்டிப்பாக ஜெயிக்கும். சிஎஸ்கே தான் கப் அடிக்கும். இந்த தடவை குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணுவோன்ட்டு நினைக்கிறேன். இந்த தடவை ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் கோப்பை எடுக்கும். மக்களே, தர்பாரில் பார்த்து எடுத்து கொடுத்த எல்லா விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? சரி, இந்த வண்டி ஓட்டும் போது தயவு செஞ்சு சொல்லுதேன்னு தூங்கிட்டே ஓட்டாதீங்க. தூக்கம் வருதுன்னு நினைச்சாரே என்ன செஞ்சிருங்க, வண்டி நிறுத்திருங்க. வண்டி ஓட்ட தெரியலைன்னா நல்லா கற்றுக்கிட்டு அப்புறமேட்டு வண்டி எடுங்க. அரைக்குறையாக கற்றுக்கிட்டு வண்டி எடுத்து ஊரா உசுரோட விளையாடப்படாது. அடுத்த தர்பாரில் இதை மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். மக்கா பிள்ளை கடவுள பரிச்சை எழுதிடுறோம், பாஸ் ஆயிடுறோம், வாடிடுறோம் அடுத்த வகுப்புக்கு. அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.